எப்பவும் போல தான் கடைக்கு போய் ₹5க்கு புதினா கேட்டா ₹5க்கு கிடையாது ₹10க்குன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வாங்கிட்டு வரும்போது நெறைய இருக்கும். அத என்ன பண்ணனே தெரியாது. அன்னைக்கு லஞ்சுக்கு புதினா ரைஸ் ரெடி பண்ணிட்டு, நைட்டு தோசைக்கு தொட்டுக்க புதினா சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். புதினா சட்னி எப்பவும் பண்றது தான். ஆனா புதினா ரைஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல. எக்ஸ்ட்ரா கொஞ்சமா பன்னீர் ஆட் பண்ணி புதினா கூட சேர்த்து அரைச்சுட்டு, இதோட ரெசிபிய அப்கமிங் வீடியோல ஷேர் பண்றேன். ஈவினிங் போல ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு கிரேவிங்ஸா இருந்துச்சு. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, ஊர்ல இருந்து அத்தை எங்களுக்காக பலாப்பழ பாயாசம் ரெடி பண்ணி கொடுத்திருந்தாங்க. இத கெட்டியா அப்படி பஞ்சாமிர்தம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நம்மளுக்கு தேவைக்கு ஏத்த அளவுக்கு எந்த அளவுக்கு கெட்டியா வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணிட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். தண்ணி படாம ஃப்ரிட்ஜ்ல அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னா எத்தனை மாசம் வேணாலும் கெடாம அப்படியே இருக்கும். எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் இந்த பலாப்பழ பாயாசம் தான். காஷ்னியும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. பலாப்பழ சீசன்ல செஞ்சு வச்சுட்டா எப்பெல்லாம் பலாப்பழம் சாப்பிடணும்னு தோணுதோ இந்த மாதிரி பாயாசம் செஞ்சு சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.